ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலாக பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம், கேரமல் டீ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஷேரிங் நம்ம சொல்லலாம். இதுவரை நீங்கள் எத்தனையோ டீ குடிச்சிருப்பீங்க. இந்த டீ குடிச்சிருக்கீங்களா என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், ஜீனி எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதிலே கொஞ்சமாக டீ தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் எல்லாமே 2 டம்ளருக்கு போடக்கூடிய அளவுக்கு இந்த பொருளெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தாப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இப்படி தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வைக்கணும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் மெல்ட் ஆகி இது கேரமலைஸ் ஆகும். இப்போ அதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது என்ன டீன்னு பார்த்தீங்கன்னா கேரமல் டீ தான். இதுவரை மசாலா டீ, இஞ்சி டீ, லெமன் டீ, இந்த மாதிரி எத்தனையோ டீ நம்ம எல்லாருமே குடிச்சிருப்போம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணினேன். கண்டிப்பாக எப்போது மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இப்படியும் டீ போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அந்த டீ தூளோடு சேர்த்து இது நல்லா ஒரு தேன் கலரில் வரணும். அதுவரை இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கையை விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. அதனால் இப்படி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்கள். இன்னும் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அதுவரை இதை போட்டு இப்படியே கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் தேன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே நான் ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது இது கொஞ்சம் திக்காக வரும். அதில் நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இது எல்லாம் நமக்கு மெல்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், என்னடா கட்டி சேர்ந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. இது இன்னும் தொடர்ந்து கொதிக்கும்போது இது எல்லாம் நமக்கு ஃபைனாக கரைஞ்சி நமக்கு கிடைச்சிரும். ஒருவேளை நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக போடக்கூடிய நீங்கள் டீக்கு எந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுவீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகரை கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது அந்த சுகரோட அந்த ஒரு டேஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணுறத விட கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி கலக்காத நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த டீக்கு கொஞ்சம் திக்கான பாலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்போட ஃப்ளேவர் எல்லாம் அந்த டீயில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த குளிர்காலத்துக்கு இப்படி ஒரு வித்தியாசமான டீ உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நார்மலாக உள்ள டீயை விட இந்த டேஸ்ட் நம்ம வாயில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் நேரம் இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 3 மினிட்ஸ் வரை இதை கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நம்ம கொதிக்க விட்டாச்சு. இந்த அளவுக்கு அந்த டீ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு மாதிரி சேமாக தான் இருக்குது. ஆனால் குடிச்சு பார்த்தீங்கன்னா அதனோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குளிருக்கு ஏற்ற ஒரு கேரமல் டீ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.